என்னோட சொந்த வீட்டை விற்கிறத பத்தின முடிவை நான் உங்ககிட்ட கேட்டிருந்தேன். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அழகான வீடெல்லாம் வாங்குறது கஷ்டம்னா, இந்த மாதிரி கட்டவும் முடியாது ஃபியூச்சர்ல, வந்து விற்காதீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப பேர் சொல்லிட்டு இருந்தீங்க. கமெண்ட்ல நிறைய பேர் ஆனா ஒரே வீட்டை நீங்களும் உங்க தம்பி காட்டிட்டு இருக்கீங்களா ஏன் அப்படின்னு சொல்லி. ஒரே வீடெல்லாம் கிடையாதுங்க, ஒரே காம்பவுண்டுக்குள்ள 2 வீடு இருக்கு. எங்களோட லேண்ட் ஏரியா வந்து பாத்தீங்கன்னா 1890 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. பில்டிங் ஏரியா வந்து பாத்தீங்கன்னா 29க்கு 63 கட்டிருக்கங்க. புரியுற மாதிரி சொல்ற, வடக்கு வாசப்படி என்னதுங்க, கிழக்கு வாசப்படி அவருது. நல்ல தண்ணி கனெக்ஷனுமே வாங்கிட்டோம் கவர்மெண்ட்ல. வந்து பாத்தீங்கன்னா போர் போட்டுருக்கோம். இது போக மேல ஒரு ரூம் இருக்குங்க. அந்த காம்பவுண்டுக்குள்ள போனதே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீடு என்னதுங்க, லெஃப்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சந்து ஒண்ணு போகும். அந்த சந்துக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அவரோட வீடு இருக்கு, கிழக்கு வாசப்படி வச்ச மாதிரி. பால்கனி எல்லாம் கொடுத்திருக்கோம், போர்ட்டிகோ போட்டிருக்கோம். உள்ள வந்து பாத்தீங்கன்னா கபோர்டு இருக்கு, ஃபால் சீலிங் எல்லாமே பண்ணிருக்கோம். நான் விக்கிறேன்னு சொல்லி முடிவு எடுத்தது சரியா தவறா அப்படிங்கிற விஷயத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. இந்த வீட்டை நீங்க வாங்கிக்கணும்னு நினைச்சீங்கன்னா என் தம்பியோட நம்பரை கொடுத்திருக்காங்க, நீங்க அவரை கான்டாக்ட் பண்ணலாம். அவரோட வாட்ஸ்அப் நம்பருங்க, வாட்ஸ்அப் கால் பண்ணுங்க, வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. தம்பி ரேன்ஸோட நம்பர் இது. வீடு எங்க இருக்கு, எவ்வளவு ரேட் எல்லாமே அவர் சொல்லுவாருங்க.